இந்த நாளிலும் கூட தெய்வ ஆலோசனைக்காக தேவன் கொடுத்திருக்கிற வேத பகுதி நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 16வது வசனம். நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 16வது வசனம். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான், துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான், துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். அதாவது நீதிமான்களாய் இருக்கிறவர்கள், தேவனுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு நீதிமான்களாய் மாறி இருக்கிற ஒவ்வொருவரும் யாருமே தவறுறதில்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏதோ ஒரு சில காரியங்களில் தவறுறது உண்டு. ஆனாலும் அந்த நேரங்களில் தேவன் உணர்த்தும் போது அதில் உணர்வடைந்து மறுபடியுமாய் தன்னை புதுப்பித்து கொண்டு தேவனோடு கூட சரியான உறவு வைக்கிற நீதிமான்களை குறித்து நம்ம பார்க்குறோம். அது ஒரு தடவை இல்லை, 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா, துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். துன்மார்க்கரும் தீங்கு செய்வாங்க, ஆனால் அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, அதுலேயே இடறி போய் அதுலேயே அப்படியே கிடக்கக்கூடிய ஒரு அனுபவம், அதிலிருந்து எழுந்திருக்கக்கூடிய ஒரு அனுபவம் அல்ல. இது தப்புன்னு தெரிஞ்சால் கூட மறுபடியும் அதையே செஞ்சு அதுலேயே வாழ்கிறதான, அதையே தன்னுடைய வாழ்க்கை முறையாக மாற்றிக்கொள்ளுகிறதான நபர்கள், அவர்களை குறித்து துன்மார்க்கர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நீதிமான் அப்படின்னும்போது நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் அப்படின்னு பார்க்குறோம். நம்ம வேதத்தில் எத்தனையோ நீதிமான்களை குறித்து பார்க்க முடியும். ஆனாலும் ஒரு தாவீதை குறித்து நம்ம இந்த நாளில் பார்ப்போம். 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 5வது வசனம். அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு காரியம், தாவீது தேவனுக்கு பிரியமுள்ளவனாக இருந்தான். அவன் ஆரம்பத்திலிருந்தே ஒரு மேய்ப்பனாக இருந்த போதிலிருந்தே ஆண்டவரோடு கூட நல்ல உறவு, நல்லா பாடி ஆராதிக்கிறது, ஆண்டவரோடு கூட பேசுகிறது, ஆண்டவர்கிட்ட கேட்காம எதையும் செய்கிறதில்ல, அப்படி ஒரு நல்ல உறவு வைத்திருந்தான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலும் பார்த்திங்கன்னா உரியாவின் மனைவியினுடைய அந்த விஷயத்தில் அவன் தவறுறதை நம்ம பார்க்க முடியுது. அப்படி தவறிட்டும் கூட அவன் அதிலேருந்து அதிலேருந்து எழும்பலை, அதுலேயே அவன் நிலச்சிருக்கிறான். அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல தீர்க்கதரிசி அவனுக்கு உணர்த்துகிறார். உணர்த்தும் போது பார்த்திங்கன்னா, அந்த ஒரு ஆட்டுக்குட்டி கதையை சொல்லி அதை குறித்து அவ்வளோ விளக்கமாக, ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி தான் இருந்துச்சு அந்த ஏழைக்கு. ஆனால் ஐஸ்வர்யவானுக்கு நிறைய ஆட்டுக்குட்டி இருந்துச்சு. அந்த ஐஸ்வர்யவான் அவனுக்கு ஒரு விருந்து செய்யணும் போது இந்த ஏழையோட ஆட்டுக்குட்டியை எடுத்து அடிச்சிட்டான். ஆனால் இந்த ஏழை ஒரு மகளை போல் அந்த ஆட்டுக்குட்டியை வச்சுருந்தான் அப்படின்லாம் தீர்க்கதரிசி அவ்வளோ அழகாக அந்த கதையை சொல்லிட்டு வரும்போது தாவீதுக்கு உடனே கோபம் வருது. அப்போது இந்த வசனம் பாருங்கள், 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் மூண்டவனாகி நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்துக்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அவன் இரக்கமற்றவனாயிருந்து இந்த காரியத்தை செய்தபடியினால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாலத்தனை திரும்ப செலுத்த வேண்டும் என்றான். அதாவது வேற யாரோ அப்படின்னும் போது தாவீது அந்த இடத்துல ஒரு நீதியான ஒரு தீர்ப்பு சொல்கிறத நம்ம பார்க்க முடியுது. அவன் மரணத்துக்கு பாத்திரன் அப்படின்னு சொல்கிறான். அவன் செஞ்சதுக்கு நாலத்தனை திரும்ப செலுத்தணும் அப்படின்லாம் சொல்லி அவன் அந்த இடத்துல தீர்ப்பு சொல்கிறான். அதுக்கு அடுத்த வசனத்திலே பார்த்திங்கன்னா அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறதான வார்த்தை, அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து, அப்படி தொடர்ந்து அந்த வார்த்தைகள் வர்றதை நம்ம பார்க்க முடியுது. அந்த சாபத்தை அப்படியே அவனுக்கு அந்த தீர்க்கதரிசி சொல்கிறார். அதாவது நீயே அந்த மனுஷன் அப்படின்னு அந்த இடத்துல அவர் உணர்த்தும் போது உடனே தாவீது அந்த இடத்துல உணர்வடைந்து ஆண்டவரோடு கூட ஒப்புரவாகிறத நம்ம பார்க்க முடியுது. ஒரு நிலைவரமான ஆவியை எனக்கு தாரோம் அப்படின்லாம் சொல்லி அந்த இடத்துல அந்த 51வது சங்கீதம் முழுக்க நம்ம படித்தோன்னா தெரியும். ஆண்டவரோடு கூட ஒப்புரவாகும்படியாக தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு தேவன்கிட்ட அவன் மறுபடியும் ஒரு நல்ல உறவுக்காக அவன் முயற்சிக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதாவது ஒரு தடவை தப்பு பண்ணியாச்சு, தவறில் விழுந்தாச்சு, விழுந்தாலும் மறுபடியும்
எப்படியாகிலும் மீண்டுமா தேவனை பிடித்து கொள்ளணும் அப்படின்னு ஒரு வாஞ்சை அவனுக்குள்ள. அதே போல் இன்னொரு காரியம், ஜனங்களை என்ன சொல்லி அவன் சொல்கிறான். அப்படி சொல்லும்போது யோவாப் வேண்டாம், இது தேவனுக்கு பிரியமாக இருக்காது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது கூட அந்த இடத்துல தாவீதோட வார்த்தை தான் மேலோங்கி இருக்குதுன்னும் போது ஜனங்களை எண்ணும்போது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனை அதிகமான பிரச்சனைகள் வரும்பொழுது 2 சாமுவேல்லையே அதே அதிகாரத்திலே நம்ம 24வது அதிகாரத்தில் நம்ம அதை பார்க்கலாம். அப்பயும் தீர்க்கதரிசி அந்த இடத்துல இதனால் உனக்கு இந்த காரியம் வரும் அப்படின்னு ஒரு 3 காரியத்தை வைக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதாவது அப்படியே தாவீதினிடத்தில் அவனை நோக்கி, உம்முடைய தேசத்தில் 7 வருடங்கள் பஞ்சம் வர வேண்டுமோ, அல்லது 3 மாதம் உம்முடைய சத்துருக்கள் உம்மை பின்தொடர நீர் அவர்களுக்கு முன்பாக ஓடிப்போக வேண்டுமோ, அல்லது உம்முடைய தேசத்திலே 3 நாள் கொள்ளை நோய் உண்டாக வேண்டுமோ, இப்போதும் என்னை அனுப்பினவருக்கு நான் என்ன மறு உத்தரவு கொண்டு போக வேண்டும் என்பதை நீர் யோசித்து பாரும் என்று சொன்னான். அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது நாம் கர்த்தருடைய கையில் விழுவோமாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையில் விழாதிருப்பேனாக என்றான். அதாவது மறுபடியும் அவன் ஒரு தப்பு செய்யும் பொழுது ஆண்டவர் கோபம் கொண்டு அந்த இடத்துல அவனுக்கு ஒரு 3 ஆப்ஷனாக வைக்கிறார். அந்த 3ல் ஒன்று செலக்ட் பண்ணு அப்படின்னு வரும்போது 7 வருஷத்து பஞ்சம் வேணுமா, இல்லைன்னா 3 மாதம் சத்துருக்கள் பின்தொடர நீ ஓடுறியா, இல்லைன்னா கொள்ளை நோயா அப்படின்னும்போது இது எல்லாமே ஒரு பயங்கரமான காரியம்தான். விசேஷமாக அந்த சத்துருக்கள் பின்தொடர ஓடுகிறது அப்படின்றது தாவீது எவ்வளவோ அதை அனுபவிச்சிருக்கிறான். அப்போ அதை செலக்ட் பண்ண முடியாது, அடுத்ததை செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு அந்த தண்டனையை அதை பற்றி அவன் யோசிக்காதபடி மனுஷர் கையில் விழக்கூடாது, நான் ஆண்டவர் கையில் விழுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆண்டவர் பாதத்தில் விழுந்து எப்படியாகிலும் மன்னிங்க ஆண்டவரேன்னு அந்த இடத்துல அவன் பலி செலுத்துறது எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியுது. அதாவது ஒரு தடவை தப்பில் விழுந்துட்டோம், இனிமேல் நம்மளால் எழும்ப முடியாது அப்படின்னு அப்படியே விழுந்து கிடக்கிறவர்கள் யார் அப்படின்னா துன்மார்க்கர் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த இடத்துல விழுந்துட்டோம், ஆனாலும் உடனே எழும்பணும் அப்படின்ற உணர்வோடு கூட எழும்புகிறவர்கள் நீதிமான்கள். அப்படி தான் தாவீது இந்த இடத்துல எழும்புனான். நம்மளே ஒரு ரோட்டில் நடந்து போகும்போது ஒரு இடத்துல விழுந்துட்டோன்னா உடனே அங்கேருந்து எழும்பிடுவோம். யாராவது தூக்கி விடட்டும்னு கூட நம்ம பார்க்க மாட்டோம். வலிக்குதோ வலிக்கலையோ அதெல்லாம் ரெண்டாவது, உடனே எழும்பிடுவோம். யாராவது பார்த்துருக்காங்களா அப்படின்னு வேற சுற்றி முற்றி பார்ப்போம். இது நிறைய நேரங்களில் அந்த சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம நடக்கிறத பார்க்க முடியும். அந்த இடத்துல விழுந்துட்டோம் அப்படின்னோடனே பிள்ளைங்க அசிங்கப்பட்டு அந்த இடத்துல எழும்பும். அதே ரொம்ப சின்ன பிள்ளைங்களாக இருந்தால் அது விழுந்தே கிடக்கும், தூக்கணும் ஒருத்தர் அப்படின்னு எதிர்பார்க்கும். அப்போ நம்ம ஆவிக்குரிய நிலைமையில் எப்படி இருக்கிறோம்? வளர்ந்தவர்களாக இருக்கிறோமா, இல்லைனா சிறு பிள்ளைகள் மாதிரி துன்மார்க்கர் மாதிரி அந்த பாவத்திலேயே நம்ம நிலச்சிருக்கணும் அப்படின்னு நம்ம இருக்கிறோமா? அதாவது நமக்கு உணர்வு அப்படின்ற ஒரு காரியம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அந்த உணர்வு நமக்கு ஆண்டவர் கொடுக்கும் பொழுது, அந்த மனசாட்சியின் மூலமாக ஆண்டவர் பேசும் பொழுது நம்ம புதுப்பித்து கொள்ள வேண்டியது அவசியம். எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உணர்வுள்ளவனாவேன். இன்னும் நிறைய வசனங்கள் நம்ம பார்க்க முடியும். சங்கீதத்தில் கூட நிறைய சங்கீதத்தில் அந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம பார்க்க முடியும். 119வது சங்கீதம் 144வது வசனத்தில் பார்த்திங்கன்னா, உம்முடைய சாட்சிகளின் நீதி என்றைக்கும் நிற்கும், என்னை உணர்வுள்ளவனாக்கும், அப்பொழுது நான் பிழைத்திருப்பேன். அதாவது அந்த உணர்வு அப்படின்ற ஒரு காரியம் இருந்தால் தான் நம்ம செய்கிறது தப்பு அப்படின்ற அந்த ஒரு மனஸ்தாபமே நமக்கு வரும், நம்ம தேவனோடு கூட ஒப்புரவாக முடியும். அப்போ அந்த உணர்வுக்காக நம்ம தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டியது அவசியம். அப்படி உணர்வே இல்லாமல் நம்ம போயிடக்கூடாது. அந்த உணர்வுக்காக நம்ம ஜெபிக்கணும். எந்த இடத்துல நம்ம விழுந்தாலும் உடனே எழும்பக்கூடிய அளவுக்கு தேவன் நமக்கு கிருபை கொடுக்கணும். ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அதாவது ஒரு வாலிபன் வேலையே கிடைக்காம அவன் ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருக்கான், வேலையே கிடைக்கல. கடைசியில் ஒருத்தரோட ரெக்கமெண்டேஷனில் ஒரு டைப்ரைட்டர் வேலை அவனுக்கு கிடைக்கிது. ஆனால் அவனுக்குன்னு தனி ரூமு அப்படிலாம் கொடுத்த உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, முயற்சி பண்ணி அந்த வேலையை 1 மாதத்துக்குள்ளே கற்றுக்கொண்டு அதை சரியானபடி செய்யணும் அப்படின்றது தான் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்க டாஸ்க்கு.
அப்போ ஏதோ கொஞ்சம் நஞ்சம் தெரிஞ்ச டைப்பிங்கை வச்சு அவன் டைப் பண்ணும் பொழுது அந்த கம்பெனிக்கு தேவையான லெட்டர்ஸை இவ்வளோ சீக்கிரத்தில் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. அந்த பில்லிங் சம்மந்தமான இதெல்லாம் இருக்குது. அவன் திரும்ப திரும்ப டைப் பண்ணுறான். ஆனால் எங்கேயாவது ஒரு தப்பு வந்துடுது. தப்பு வந்த உடனே அந்த பேப்பரை எடுத்து டஸ்ட்பினில் போடுறான். இப்படியே அவன் மறுபடி பண்ணி டஸ்ட்பின்னே நிரம்பிடுது. இப்படியே ஒரு 10 நாள் ஓடி போயிடுது. 10 நாள் கழித்த உடனே அவனுக்கு தோணுது, நம்ம இந்த வேலைக்கு லாய்க்கே இல்லை, நமக்கு அது பிழை இல்லாமல் நம்மளால் பண்ணவே முடியல, நம்மளால் இதை கற்றுக்கவே முடியாது, அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இந்த வேலையை ராஜினாமா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர்கிட்ட போய் நான் இந்த வேலையை ரிசைன் பண்ணிடலான்னு பார்க்குறேன், எனக்கு இது சரியாக வராது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் அந்த ரூமில் இருக்கிற டஸ்ட்பின்னை நான் ஃபுல் பண்ணிட்டு தான் இருக்கிறேனே தவிர ஒரு லெட்டராவது உருப்படியாக அடித்து அதை கொண்டு வந்து நான் சப்மிட் பண்ணக்கூடிய அளவில் முன்னேற்றம் வரவே இல்லை, அதனால் இது எனக்கு சரியான வேலை இல்லை அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அப்படி சொன்ன உடனே அந்த ஓனர் அந்த தூரத்தில் அதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த காமிக்கிறாரு. அங்கே நிறைய மரத்துண்டுகள் கிடக்குது. அது மரத்துண்டுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். இன்னொரு இடத்த காமிக்கிறாரு. அந்த இடத்துல தூரத்தில் பார்க்கும்போது இரும்பு கம்பிகள், வெட்டப்பட்ட சின்ன சின்ன இரும்பு கம்பிகள் கிடக்குது. இதெல்லாம் அவன் சொன்ன உடனே அவர் சொல்கிறாரு, ஐயோ இதெல்லாம் ரொம்ப குப்பை, ஏன்னா இதெல்லாம் அவங்க தப்பாக அளவெடுத்து இவ்வளோ வேஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அவன் அப்படியே முழிக்கிறான். ஏன்னா மரம் அப்படின்றது இயற்கையாக ஒரு இடத்துல இருந்து வரும்போது அது ஒரு அளவில் இருக்கும். அப்புறம் தேவையானதை கட் பண்ணிவிட்டு மீதியை நம்ம தூர தானே போடணும். தூரன்னா வேறு ஏதோ பர்பஸ்க்காக தானே நம்ம வைக்கணும், அது மாதிரி தானே பண்ண முடியும் அப்படின்னு அவன் சொல்லும்போது, அது மாதிரி தான் நீ ட்ரை பண்ண உன்னால் சரியாக செய்ய முடியும், நீ சோர்ந்து போவாத, இது குப்பை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது வெட்டினவங்களெல்லாம் தூக்கி ஓரம் கட்டினா என்ன ஆகும், அப்போ ஒர்க்கர்ஸ் யாராவது இருப்பாங்களா? அதனால் நம்முடைய வாழ்க்கையிலும் தவறுகள் வரக்கூடியது சகஜம், நம்ம அதை ட்ரை பண்ணும்போது மாற்ற முடியும் அப்படின்னு அவர் கொடுக்குற நம்பிக்கையினால் அதுக்கப்புறம் தொடர்ந்து அவன் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நல்லாவே ஒரு டைப் பண்ணக்கூடிய ஒரு மனுஷனாக அவன் மாறுறான். அதாவது நம்ம வாழ்க்கையில் ஒரு தப்பு வருது அப்படின்னும்போது நம்ம அதிலிருந்து எழும்பணுமே தவிர, இல்லை என்னால் முடியாது, இந்த அடிக்ஷன்லேயே நான் நிலச்சிருப்பேன், இதிலேருந்து என்னால் வெளியே வரவே முடியாது அப்படின்னு ஒருவேளை நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உடனே ஆவியானவருடைய துணையை நாடுங்க. ஆண்டவர் கட்டாயம் உங்களை விடுவிப்பார். கர்த்தரால் முடியாத ஒரு காரியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு அப்படின்னு வேதவசனம் சொல்லுது. அதனால் தெய்வ சமூகத்தில் நம்ம ஏதோ ஒரு காரியத்தில் சிக்கிக்கிட்டு இருந்தாலும் சரி, சின்ன சின்ன காரியங்களில் தவறு விழுந்தாலும் சரி, தெய்வ சமூகத்தில் நம்ம அறிக்கையிட்டு மறுபடியுமாய் நம்மை புதுப்பித்து கொள்ளும் பொழுது தேவன் நம்மை அணைத்து கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். எப்படி ஒரு அந்த கெட்ட குமாரன் மனம் திரும்பி வரும் பொழுது தகப்பன் ஓடி போய் அணைத்து கொண்டாரோ, அவன் இருக்கிற நிலைமையெல்லாம் அவர் பார்க்கல, அப்படி ஓடி போய் அணைத்து கொண்டது போல் நம்மையும் அணைத்து கொள்ள, நம்மையும் சேர்த்து கொள்ள தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார். கண்களை மூடுவோம், தலைகளை தாழ்த்துவோம். ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியானவரே உமை துதிக்கிறோம் ராஜா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே அப்பா, இந்த காலை வேளையில் நீங்கள் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி 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 ராஜா. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் அப்பா எங்களோடு கூட இடைப்பட்டீரே அப்பா. நாங்கள் நீதிமான்களாய் அப்பா ஒரு சில காரியங்களில் சின்ன சின்ன காரியங்களில் தவறுனா கூட அப்பா நாங்கள் மறுபடியுமா எங்களை புதுப்பித்து கொண்டு உம்மோடு கூட அப்பா இணைய எங்களுக்கு கிருபை கொடுங்க ராஜா. பரிசுத்த ஆவியானவரே அப்பா, நீரே எங்களை புதுப்பிக்கிற தேவனப்பா, கிருபையா இறங்குங்கப்பா. அப்பா உம்மோடு கூட உள்ள உறவிலே ஒரு சிறு விரிசல் கூட இல்லாதபடிக்கு நாங்கள் தொடர்ந்து நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. நிலைவரமான ஆவியை எங்களுக்கு கட்டளை இடுங்க ராஜா. ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஏறி இறங்குகிறதான நிலைமைகள் அல்ல தகப்பனே. எப்பொழுதும் அப்பா ஒரே அளவிலே அப்பா நீங்கள் விரும்புகிறதான ஸ்தானத்திலே நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. உம்முடைய கரங்களிலே சகலத்தையும் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். துதிக்கான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன்.
வேதத்தை வாசித்துவிட்டு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆம்.